வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. இதனால துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. ஏற்கனவே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சுட்டு வந்ததுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு விதமான குழப்பங்களும் தடுமாற்றங்களும் சமீபகாலமாக இருந்து வந்திருக்கும். இந்த மாதம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சங்கடங்கள் விடுபட்டு வெளில வர ஆரம்பிப்பீங்க. பிரயாண விரும்பிகளாக இருப்பீங்க. சிலருக்கெல்லாம் வெளி இடங்கள்ல அதிகமாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே போல எந்த ஒரு காரியத்திலுமே அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வருவீங்க. மனசு ஒரு அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். தெளிவான சிந்தனைகள் மேலோங்கும். அதே போல இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. நிறைய பேர் இந்த வீட்டுக்கு தேவையான முக்கியமான சில ஆடம்பரமான உபயோகமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். அதே போல ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கு. வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துட்டு வரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் வக்ரம் பெற்ற புதனும் சஞ்சாரம் செய்து வருது. மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தியும் அடைகிறாங்க. அதனால துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய காரியங்களை நல்ல நேர்மையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடும் புத்தி சாதுரியத்தோடும் லாப நோக்கத்தோடும் உங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கும். கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி காரியங்கள் ஒரு சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்கையும் சொன்ன சொல்லையும் காப்பாற்றி வருவீங்க. நிறைய பேருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமா இருக்கும். இதனால் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல முறையில் உங்க கைக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக பழைய பாக்கிகள் அப்படின்றதெல்லாம் வசூல் ஆகும். ஏதோ ஒரு வகையில தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். சிலர்கள் இந்த உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் இருந்தாலும் உடன்பிறப்புகள் வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பான தேவையில்லாத வீண் விவாதங்களையும் சங்கடங்களையும் ஒரு பக்கம் ஏற்படுத்திட்டு வரும். பட் அதே நேரம் நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி சில சங்கடங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால துலாம் ராசிக்காரங்க சின்ன சின்ன சங்கடங்களை பெரிதுபடுத்தாமல் இருந்தாலும் இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. இந்த டென்ஷனையும் எரிச்சலும் ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்க சார்ந்த காரியங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல ராசிக்கு வக்ரசனி இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்கள்ல போய் வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. இந்த உணவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பாக்குறதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். அதிகமான பசி எடுக்கும். அதே போல பாக்குற பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலாம் தோணும். ஆகினால் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. அதே போல இந்த நண்பர்கள் வகையில கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைகளிப்புகளோடு இருக்கும். எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சாதகமான அமைப்புகள் பல விஷயங்கள் குறிப்பா ராசினாலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. பொருளாதார விஷயங்கள், காரியங்கள் மட்டும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், டென்ஷன் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்துட்டுதான் இருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளித்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு முழுவதுமாக இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.